சரி கைஸ், நம்ம உள்ள போலாமா? எவ்வளவு நேரம் தான் இப்படி வெளியே நின்று பேசிட்டு இருக்கோம்? பனி வேற பெய்யற மாதிரி இருக்கு. ஓவரா ஆச்சுன்னா அப்புறம் நிலாக்கு சளி பிடிச்சிடும். போலாமா? ஒரு கண்டிஷன், நான் தான் பில் பே பண்ணுவேன். பில் பே பண்ணும்போது நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. நான் இப்பயே சொல்லிட்டேன். உள்ள போறதுக்கு முன்னாடி நான் இப்பயே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. வியான், சாரி வியான், இந்த ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ். என்னாச்சு நிலா? என்னாச்சு? சொல்லு சொல்லு. இல்லை இல்லை, ஆக்சுவலாக நானும் ஜெஸ்ஸியும் ஒரு பெட் கட்டியிருந்தோம். அதில் அவள் வின் பண்ணிட்டா. நான் தான் அவளுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்குறதா சொல்லி அவள் ஆசைப்பட்டான்னு சொல்லி நான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னால் வந்துட்டு முடியாது வியான், ப்ளீஸ். இந்த தடவை நான் தான் வந்துட்டு அவளுக்கு பே பண்ணி நான் தான் ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன். அதனால இந்த ஒரு தடவை நான் வைக்கிறேன் வியான். நீ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேணா நெக்ஸ்ட் டைம் வைக்கிறியா ப்ளீஸ் வியான்? இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஏய் நிலா, நீங்க இந்த தடவை தான் வந்திருக்கீங்க இந்த ஸ்ட்ரீட்டுக்கு. இனிமே எப்போ வருவீங்கன்னு வர எனக்கு தெரியாது. நீ நெக்ஸ்ட் டைம் வச்சுக்குவேன். எப்படி இருந்தாலும் நான் அடுத்த தடவை வைக்கிறத நீ அடுத்த தடவை வச்சுனா கரெக்டா இருக்கும்ல. இனிமே எப்போ மீட் பண்ணுவோன்னு வர தெரியாது. ப்ளீஸ் இந்த ஒரு தடவை நான் வைக்கிறேன்னு. ஏன்? இல்ல வியான், அவ ஆசைப்பட்டது நான் எதுவுமே இல்லைன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. இந்த தடவை இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கம்பல் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீ கூப்பிட்டா நாங்க வர்றோம், அப்போ வச்சுக்கலாம். என்ன இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா நான் கூப்பிட்டா வரமாட்டீங்க. நான் எப்படி வந்துட்டு நம்புறது நீங்க வருவீங்கன்னு? ஆல்ரெடி நான் ஒரு தடவை கேட்டேன் தானே, நீங்க 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அழிப்பிட்டீங்க. இப்ப யதார்த்தமா பார்த்ததும் நான் கேட்கவும் ஏதோ வந்து சமாளிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஐயோ வியான், அப்படிலாம் கிடையாது. என்ன நீ இப்படி நினைச்சிட்ட? அப்படிலாம் கிடையாது வியான், அதெல்லாம் இல்ல. நீ அப்படிலாம் எடுத்துக்காத. அப்புறம் ஏன்? ப்ளீஸ் வியான். ஆவண்டி அவ்வளவுக்கு தூரம் கேட்கறான், பாவம். வைக்கட்டும். இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் பிக்யூ பண்ணிட்டு இருக்க? ஜெசிகா, நம்ம வீட்டுல தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியும் தானே? இவ்வளவு தூரம் வந்ததே வந்துட்டு எப்படியோ அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு பையன் நம்மளுக்கு ட்ரீட் வச்சு அனுப்பிச்சான்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உன்னையும் பிடிச்சி திட்டுவாங்க, என்னையும் பிடிச்சி திட்டுவாங்க. ரெடியா அதுக்கு? இவன் வந்து நடுவில் வந்து பேசுவான்னு நினைக்கிறியா? என்ன ஜெசிகா பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத மட்டும் கேளு, என்ன கூட எதுவும் பேசாத. எல்லாம் ஒன்னாலதான். எல்லாத்துக்கும் மண்டே ஆட்ட வேண்டியது. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னா யோசிக்கிறதே இல்லை. நீ இப்படிதான் ஏதாவது வந்துட்டு வாயை கொடுத்துட்டு வந்துடுற. நான் தான் அப்புறம் வந்துட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளில கொண்டு வர வேண்டியதா இருக்கு. இதேதான் பொழப்பா இருக்கு. ஜெசிகா, இந்த ஒரு இதுல மட்டும் நீ அமைதியாயிரு. என்ன ஆவண்டி, புது பையன் வேற. புது பையனாவது பழைய பையனாவது அது எல்லாமே காலேஜுக்குள்ளதான். இப்ப நம்ம வெளியில வந்திருக்கோம். நான் வீட்டுல என்ன நடக்கும், வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அது மட்டும் தான் யோசிப்பேன். என்ன நீ வந்துட்டு மைண்ட் எல்லாம் டைவர்ட் பண்ணாத, சொல்லிட்டேன். ஜெசிகா, ஸ்டே இன் யுவர் லிமிட். சரிடி, நான் எதுவும் பேசலன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேச. என்ன ரொம்ப ஹார்ஷெல்லாம் பேசாத, பாவம். என்ன அக்கறை பொங்கி வழியுது 2 நாளுக்குள்ளேயே. இப்படி இல்லடி, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? மூஞ்சி சுளிக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. என்ன சரி, ஓகே. நீங்க எனக்கு அடுத்த தடவை என்னோட மீட் பண்றதுக்கு ஓகேன்னு நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இதுக்கும் ஓகே தான். என்ன நிலா? என்ன ஜிசி? ஓகே தான். ஓகே, நிலாக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். இப்போ பிரச்சனை இல்லை, வாங்க உள்ள போலாமா? பனி ரொம்ப பெய்யற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். வாங்க. இப்ப எதுக்கு 2 பேரும் என் மூஞ்சி வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? காஃபி குடிக்க வந்திருக்கோம் தானே, உட்காருங்க. என்ன சீட்டா இல்ல? என்ன மாதிரி ஜம்முன்னு உட்காருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா காஃபி ஷாப்பு? ஏன் நிலா சொல்லுடி. பான் வித் சில்வர் ஸ்பூன்னா என்னன்னு தெரியுமா ஜெசி? இப்ப எதுக்கு இந்த இது சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் வியான்? என்னாச்சு? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இந்த டைலாக் எனக்கு இப்ப வருது? ஒன்னும் இல்ல, காஃபி ஷாப் உங்க வீட்டு பக்கத்துலயே நிறைய இருக்குதானே. இந்த நைட் டைம் எதுக்கு இவ்வளோ லாங்குக்கு வந்திருக்கீங்க? திருப்பி எப்படி ரிட்டர்ன் போவீங்க? தனியா எப்படி போக முடியும்? அதான் கேட்டேன். அதோட ரொம்ப லக்ஸூரியஸான கெஃபேவா இருக்கும் போல. ஆமா, லைஃப்ல ஒன் டைம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா எப்படி வியான்? உங்களுக்கு அமெரிக்கால இந்த மாதிரி காஃபி ஷாப்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டமா 1-2 இருக்கிறது தான். இப்படிதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் டைம் கிடைக்கும் போது. இதுல என்ன தப்பு இருக்கு? நீனே சொல்லு. உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது, எங்களுக்குலாம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் உண்டு. நான் சரியா தானே சொல்றேன் நீலா? என்ன நீ பேந்த முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க? இல்ல, நான் வந்துட்டு பாக்குறேன் நீ ஜெசிகா தானான்ட்டு. எனக்கு புரியல. நான் மனசுல நினைச்சதை வியான் கேட்கறான், அவ்வளவுதான். நான் வரும்போதே உன்கிட்ட சொன்னேன் தானே, இது ரொம்ப காஸ்ட்லி இதுவா இருக்கு, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படின்னு அடம் பிடிச்சி இங்க வந்திருக்க. என்ன என்னால கேட்க முடியல? வியான் கேட்டுட்டான், அதுதான் நிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லடி. இப்ப கூட சொன்னேன், அவன் கேட்டதுல தப்பே இல்லை. ஏதோ கடைக்கு ஓனர் மாதிரி ஒய்யாரமா உட்காந்துருக்கா பாரு. சீட்டு வேற இவ்வளவு உயரமா போட்டு வச்சிருக்கானு. காஃபி ஷாப்ல யாராவது இப்படி ஒரு சேர் போட்டிருப்பாங்களா? கடையில வேற வந்து பாரு, கடைக்காரரே காணும். என்ன கடை இது? எங்க போய் நீ இப்ப காஃபி வாங்க போற? கடையில ஆளே இல்ல பாரு, கவுண்டர்ல கூட. ஆமா ஜெசிகா, கவுண்டர்ல ஆளே இல்லை. இந்த கடைக்கு இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எதுவும் முன்பின் தெரியாம ரேட்டிங்ஸ் கூட பார்க்காம எப்படி நீ வந்துட்டு வர்ற? இது தப்பு.
காய்ஸ் கூல் கூல். ஏன் இப்ப 2 பேரும் இப்படி கொந்தளிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிலா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்டி, ஒன்னும் கவலைப்படாது. இப்ப என்ன காசு அதிகம் வந்திருந்தாலும் வானத்துக்கு பூமிக்கு மேல கீழே தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐயோ வியான், இது வந்துட்டு நல்ல கடை. நான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். எதுவும் பார்க்காமலாம் நான் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம வரல. அப்புறம் என்னடி கடையில ஆளே இல்லை, நல்ல கடைங்கிற, எப்படி நம்புறது? வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ வேலைன்னு போயிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல என்ன நீங்க கடைக்காரர் இல்லைன்னா இப்ப என்ன? ஐயோ என்னமோ வந்து நம்ம ஏதோ திருட்டு கும்பல் போல திருட்டுக்கு வந்திருக்க மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ஜாய் பண்ணுங்க மொமெண்ட்ட. சரி, கடையில கடைக்காரர் தான் இல்ல, கடையில உன்ன மாதிரி யாருமே அந்த கடைக்கு காஃபி குடிக்க வரல. இங்க பாரு, ஒருத்தரும் இல்ல. என்ன கடைக்கிலேயே கூட்டிட்டு வந்திருக்க? நிலா, கொஞ்சம் பொறுமையா இருடி. காஃபி குடிச்சிட்டு இப்படி ஒரு காஃபி நான் குடிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொல்லுவ பாரு, அப்ப இருக்குடி உனக்கு. நான் அந்த கடைக்காரரை கண்டிப்பா பார்த்தவனே. நீ இவ்வளவு ஹைப் கொடுக்குற அளவுக்கு அந்த காஃபில என்னதான் இருக்கு நானும் பாக்குறேன். எவ்வளவு காஸ்ட்லினாலும் பரவாயில்ல, ஆர்டர் பண்ணு, நானே பே பண்றேன். நான் அதை வந்துட்டு இன்னைக்கு குடிச்சே ஆகணும், பாக்குறேன் நானும். ஆமா, நானும் பாக்குறேன். இவ்வளவு ஹைப்புக்கு இந்த ஷாப் ஒத்தான்னு நான் பார்த்தே ஆகணும். ஒர்த்து தான். நீங்க வேணா பாருங்களேன், மூக்கு மேல வரல வைக்கலன்னா என் பேரு ஜெசிகா இல்ல. சரி உட்காருங்க, எதுக்கு நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காந்து கூட நீங்க என்னை திட்டலாமே, இப்ப எதுக்கு நீங்க நின்றுகிட்டே இருக்கீங்க 2 பேரும்? ஆனா எவ்வளவுதான் சீரியஸா இருந்தாலும் ஜெசி, உனக்கு இந்த நக்கல் பண்ற பத்தியா, அது மட்டும் 0.1% கூட உனக்கு குறையலடி. பை பர்த்லே வந்தது இல்ல, எப்படி நட்ட நடு இதுல விட்டுட்டு வர முடியும்? தொத்திக்கிச்சா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னைக்கு நேத்து நான் பண்றதா, நாள் வரையும் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்னவோ புதுசா வருஷம் நீனும் இந்த டைலாக் தான் சொல்ற, நானும் இதே தான் சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. எவ்வளவுதானோ நான் எப்பப்பெல்லாம் பண்றேனோ அப்பப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வேற என்ன பண்றது? சரிங்க மேடம், அந்த கடைக்காரரை கூப்பிடுங்க. ரொம்ப நேரம் நம்ம இருக்க முடியாது. உங்களை வேற நேரமா நான் கொண்டு போய் விட்டுட்டு நானும் வீடு போய் சேரணும். இப்பயே டைம் லேட் ஆகுது. எப்படி இதுக்கு மட்டும் உங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க? பாக்கியா வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இவ்வளவு தூரம் காஃபி குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. புரியலையே.